சொந்தங்களை உடைச்சு பார்க்கலாங்க. சுடுது. வணக்கம் சொந்தங்களா, இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா கொங்கு ஸ்பெஷல் கச்சாயம் தான் செய்ய போறேங்க. சொந்தங்களா, கச்சாயம் செய்யறதுக்கு தேவையான பொருளுங்க. இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் வெள்ளை ரவைங்க, ஒரு டம்ளர் மைதா, ஒரு கப்பு கோதுமை மாவுங்க, ஒரு வாழைப்பழம், தேவையான அளவு சர்க்கரைங்க. ஒரு 10 நிமிஷம் ரவை ஊற வச்சுக்கலாங்க. இந்த தண்ணியிலேயே மாவு போட்டு கலக்கலாங்க. நம்ம தண்ணி ஊற்றிடாதீங்க, ஊறட்டுங்க. சொந்தங்களே, ரவை ஊறிடுச்சுங்க. பழம் ஒன்று போட்டு பிணைஞ்சுக்கலாங்க. முட்டை வேணாலும் போடலாங்க. முட்டை சாப்பிடாதாங்க பழம் போட்டு பிணைஞ்சுக்குங்க. முட்டை போட்டிங்கன்னா அப்பப்போ சுட சுட எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா கவுச்ச வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் பழம் போட்டுக்கிறது. பழத்தை நல்லா பிணைஞ்சுக்குங்க. மைதாமா ஒரு டம்ளர் போட்டுக்கலாங்க. கோதுமை போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. சர்க்கரை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ போட்டுக்குங்க. நான் 2 டம்ளர் மாவு போட்டிருக்கறனால 1.5 டம்ளர் சர்க்கரை தான் போடுறேங்க. எங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் வேணும். நல்லா இந்த பதம் இருந்துச்சுன்னா போதுங்க. கெட்டியே இருந்தாலுமே கச்சாயம் நம்ம ஆடாயிரும். இந்த பதம் இருந்துச்சுன்னா போதுங்க. சர்க்கரை ஒன்று கொஞ்சம் கரையணுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிருக்கலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சொந்தங்களே, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கொங்கு ஸ்பெஷல் கச்சாயம் போட்டுக்கலாங்க. எண்ணெய்க்குள்ள போட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ செவந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். சாயங்காலமா ஒரு டீ வச்சுட்டுங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குங்க.
சொந்தங்களே, கொங்கு ஸ்பெஷல் கச்சாயம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. அடாடா, கொங்கு ஸ்பெஷல்னா கொங்கு ஸ்பெஷல் தாங்க. அப்படி நல்லா வந்திருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்களேன் சொந்தங்களே. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர, இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க. தேங்க்யூ சொந்தங்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.